சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம நெயிலை எப்படி டிசைன் பண்ணலான்ற வீடியோஸ் நான் என் சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். அண்ட் ஆல்ரெடி ஒரு பேசிக் நெயில் ஆர்ட் டிசைன் டியூட்டோரியல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட பர்சனல் நெயில் ஆர்ட் கலெக்ஷனுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இனிமேல் ஃபர்தராக என் சேனலில் வந்து நெயில் ஆர்ட் சீரீஸுமே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுவும் உங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு என்னோட சேனலில் வந்து ஷார்ட் நெயிலை எப்படியெல்லாம் எலவேட் பண்ணி காமிக்கலான்றதை பற்றி நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் அண்ட் ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர், ஒரு லைட் ஷேட் அண்ட் ஒரு டார்க் ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் எல்லார் வீட்லேயும் வந்து டூத் பிக் இருக்கும். இஃப் நாட் நீங்கள் பாபி பின் இல்லைனா வந்து சேஃப்டி பின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் வந்து ஒரு பேசிக் போல்கா டாட் டிசைன் எப்படி பண்ணலான்றதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்டு ஆல்ரெடி என்னோட நெயில் ஆர்ட் டிசைன்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். எப்போதுமே வந்து நெயில் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே பெயிண்டை வந்து எல்லா விரலையும் அடிக்காமல் ரேண்டமாக நெயிலை விட்டுட்டோ இல்லை ஆல்டர்னேட் நெயில்ஸ்லையும் வந்து ஒரு கலர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அடிக்கணும். அதுதான் வந்து நெயில் ஆர்ட்டோட கீன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஹாஃப் ஒயிட்டை வந்து ரேண்டமாக ஒரு 4 ஃபிங்கர்ஸ்க்கு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபிங்கரில் வந்து காஃபி ப்ரௌன் கலர் நான் அடிச்சிருக்கேன். இதுக்கு ஆப்போசிட்டாக நான் அப்படியே வந்து ரைட் ஹேண்டில் நான் அப்ளை பண்ணுவேன். 2 ஹேண்ட்லையுமே இப்போ பேஸ் பெயிண்ட் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே போல்கா டாட் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டூத் பிக்கில் வந்து ஜென்டலாக பெயிண்ட் எடுத்துட்டு நெயிலுக்கு மேலே லைட்டாக நெயிலில் படுற மாதிரி குத்தி எடுக்கணும். அங்கங்கே ரேண்டமாக வச்சுக்கிறேன். இப்படி பண்ணாவே உங்களுக்கு டாட் ஃபினிஷ் வந்துடும். நீங்கள் அழுத்தி குத்திட்டீங்கன்னா உங்களோட பேஸ் பெயிண்டோட பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ வந்து நீங்கள் லைட்டாக தான் டச் பண்ணுவோங்க, நெயில் மேலே லைட்டாக டச் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக போல்கா டாட் முடிஞ்சிச்சுன்ட்டு. இதையே வந்து கொஞ்சம் எலவேட் பண்ணி காமிக்கலான்றதுக்காக நான் இப்போ வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சைட்லையும் வந்து நான் போல்கா டாட் போடலான்ட்டு பண்ணியிருக்கேன். இப்போ லைன் வந்து ஜென்டலாக நான் வரைகிறேன் மேலே. சப்போஸ் வந்து உங்களுக்கு எனக்கு டாட் வரல, லைன் வரல, வரையும் போது எனக்கு ஷேக்கியாக வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டூத் பிக்கோட எட்ஜ் இருக்குது தெரியுமா, நான் வந்து மிடில் பிடிச்சிருக்கேன். எட்ஜில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நீங்கள் அங்கங்கே பிளேஸ் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து கிரிப்பு கரெக்டாக வரும். அதாவது பிகினர்ஸ்க்கு அது கரெக்டாக வரும். இன்கேஸ் அப்படியுமே உங்களுக்கு வரைய வரலன்னா சும்மா வந்து நெயிலுக்கு மேலே ஏதாவது பென் வச்சு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போனா வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வரைய உங்களுக்கு வந்துடும். நெயில் ஆர்ட்டை பொறுத்தவரை இன்கேஸ் உங்களுக்கு ஷேக்கியாக வந்துடுச்சு அப்படின்னா கூட பிரச்சனையே இல்லைங்க. லாங்லேருந்து பார்க்கும்போது அதுவுமே ஒரு டிசைனாக தான் தோணும். அண்ட் இப்போ எப்படி நான் வந்து டூத் பிக்கில் எடுக்கிறேன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல, ப்ரெஷ்லேருந்து எட்ஜில் லைட்டாக வந்து நீங்கள் டேப் பண்ணி எடுத்தாவே அந்த பெயிண்ட் வந்துடும். அண்ட் எகெயின் இப்போ நான் டார்க் ஷேடில் வந்து லைட் பெயிண்ட்டை சும்மா டாட்டடாக ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாவே போதும். என்னோட ஒரு டாட் வந்து கரெக்டாக இருக்குது, ஒரு டாட் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. பட் ஆனால் வந்து தூரத்தில் லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியல, பார்த்தீங்களா? அதுதான் வந்து நெயில் ஆர்ட்டோட ட்ரிக்கே. ஸோ வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு சரியா வரலன்னா நாட் அட் ஆல் ஒரு நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசைனாக தான் தெரியும். எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு போல்கா டாட் டிசைன் நெயில் ஆர்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அண்ட் ஃபைனலாக டாப் கோட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டாப் கோட் ஏன் எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் நெயில் ஆர்ட் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி டாப் கோட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஃபைனலாக நம்மளோட போல்கா டாட் டிசைன் நெயில் இஸ் ரெடி. எனக்கு ஷார்ட் நெயில் தான் இருக்குது, நான் வந்து எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் நெயில் ஆர்ட் பண்ணணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேசிக் டாட்டட் நெயில் பண்ணியே நீங்கள் வந்து உங்கள் நெயிலை எலவேட் பண்ணி காமிக்கலாம். இப்போ உங்கள் நெயிலை வந்து ஷார்ட் நெயிலாக இருந்தாலும் லாங்லேருந்து பார்க்கும்போது கிளாஸியாக ராயல்ட்டியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய நெயில் ஆர்ட் சீரீஸ்க்கும் அண்ட் ஃபர்தர் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கும் என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். இன்னும் நிறைய நெயில் ஆர்ட்ஸ் வேணும்னா எனக்கு காமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். பாய்.